தமிழ்நாடு விளையாட்டுத் துறையில் இருக்கின்றோம். எனவே விளையாட்டுத் துறையை ஊக்குவிக்கின்ற முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இருக்கின்ற காரணத்தால் இந்தியாவிலேயே தமிழ்நாடு விளையாட்டுத் துறையிலே மிகச்சிறந்து விளங்குகிறது என்பதை மாணவர்களிடத்திலே தெரிவித்து வந்திருக்கிறேன். திருமயம் சட்டமன்ற தொகுதியிலே சட்டம் ஒழுங்கு மிகவும் பாதுகாக்கப்படுகிறது என்பதற்கு அந்த 7 மாணவிகள் புகார் கொடுத்த உடனேயே அங்கே சென்று சமூக நலத்துறை அதிகாரிகள் விசாரணை செய்து மகளிர் காவல் நிலையத்திலே குற்றப்பதிவு செய்யப்பட்டு அந்த துணை தலைமை ஆசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதை விட விரைந்து ஒரு அரசு செயல்பட முடியாது. எனவே எங்கள் ஆட்சியிலே அந்த மாணவிகளுக்கு தைரியம் இருந்த காரணத்தாலே தான் அவர்கள் புகார் கொடுக்க முன் வந்தார்கள். இல்லை என்று சொன்னால் அந்த துணை தலைமை ஆசிரியர் தங்கள் வாழ்க்கையை கெடுத்து விடுவார்கள் என்று பயந்து அவர்கள் புகார் கொடுக்காமல் இருந்த காலம் ஒன்று. ஆனால் இன்றைக்கு அவர்கள் தைரியமாக வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தளபதியினுடைய அரசு தங்களுக்கு தைரியத்தை தந்திருக்கிறது, பாதுகாப்பை தந்திருக்கிறது என்கின்ற அந்த உணர்வு பூர்வமாக அவர்கள் புகார்களை தந்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் உத்தரப்பிரதேச அரசோ குஜராத் அரசோ மராட்டிய அரசோ இந்த தைரியத்தை தந்தால் அங்கே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு பதிவதற்கு காவல் நிலையங்களிலே நேரமே இருக்காது. ஒவ்வொருத்தருக்கலைங்க மாணவர்கள் வந்து வாத்தியாருக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணியிருக்காங்க. குற்றச்சாட்டி இது பொய்யான வழக்கு போட்டு உள்ள 400க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதாவது மாணவிகள் எங்களை அவர் பாலியல் துன்புறுத்தல் செய்தார் என்று சொன்னது அதற்கான ஆரம்ப கட்ட விசாரணை பூர்வத்தில் தெரிய வந்த காரணத்தால் தான் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் நல்ல ஆசிரியராக இருக்கலாம், ஆனால் அதே நேரத்திலே மாணவிகளை பாலியல் துன்புறுத்தல் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இப்போ வந்து பள்ளிகளில் 2 குரூப் 3 குரூப்பா இருக்காங்க, தூண்டி விடுறது இதுவெல்லாம் நடக்கும். ஆனால் மாணவர்களிடத்தில் உண்மையை விளக்கிச் சொல்லுகிற பொழுது அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதையுமே நம்ம கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை ஆசிரியர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, ஆசிரியர்கள் மோட்டிவ்ல மாணவிகளை வச்சு பழிவாங்க நடவடிக்கை இருக்காங்க. இல்ல, அந்த பழிவாங்கும் நடவடிக்கைக்கு இந்த அரசு நிச்சயமாக துணை போகாது. விசாரித்து அதிலே ஓரளவு உண்மை இருந்தால் தான் நாங்கள் நடவடிக்கை எடுப்போமே தவிர உண்மை இல்லாத பழிவாங்கும் போக்குக்கு நாங்கள் நிச்சயமாக துணை போக மாட்டோம். வசந்தகுமார் இந்த மாதிரி பாலியல் சென்று போய் விசாரணை பண்ணும்போது அவர் சரியான முறை விசாரிக்கப்படுறது இல்ல, பெட்ரோலில் கலந்து பேசுறது இல்ல, பெட்ரோல் விசாரணை நடத்துறது சொல்லி ஒரு தவறான குற்றச்சாட்டு வசந்தகுமார் வைக்கிறாங்க. பெட்ரோலில் விசாரிக்காமே அந்த மாணவிகள் புகார் கொடுத்தது காவல் நிலையம் மகளிர் காவல் நிலையத்துக்கு வருது. அதாவது அந்த மாணவிகள் போய் காவல் நிலையத்தில் அவங்க எழுத்துப்பூர்வமான புகாரை தந்திருக்கிறார்கள். அந்த புகாருடைய அடிப்படையில் இருக்கிற போது எப்படி அவங்களை விசாரிக்காம போட்டாங்கன்னு நீங்க சொல்ல முடியும்? அதாவது கேஸ் போட்டா அதுக்கு ஒரு குற்றச்சாட்டு, கேஸ் போடலைன்னா அதுக்கு ஒரு குற்றச்சாட்டு. எப்படி வேண்டுமென்றாலும் நம்முடைய நாக்கு இருக்கு, பிறண்டு பேசலாம் என்று நினைக்கிறீர்கள். நாங்கள் அப்படி பிறண்டு பேசுபவர்கள் கிடையாது. யார் உண்மை குற்றவாளியோ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த அரசினுடைய நோக்கம். நாங்கள் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று பார்ப்பது கிடையாது. அங்கே ஆதாரங்கள், அடிப்படை ஆதாரங்கள் இருந்தால் செய்வோம். அதற்கு பிறகு நீதிமன்றம் இருக்கிறது, அது உண்மையை விசாரித்து உண்மையான குற்றச்சாட்டாக இருந்தால் தண்டிக்கும். இல்லை என்று சொன்னால் நீதிமன்றம் அவர்களை விடுதலை செய்யும். அதாவது பள்ளி கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவிகளுக்கு இப்பதான் உண்மையான பாதுகாப்பு கிடைத்திருக்கிறது. இதற்கு முன்னால் அவர்கள் அச்ச உணர்விலே இருந்தார்கள். யாரிடம் போய் சொல்வது? சொன்னால் ஆசிரியர் தம்முடைய மார்க்கை குறைத்து விடுவாரோ, தம்மை பழிவாங்கி விடுவாரோ என்கின்ற பயமெல்லாம் அந்த மாணவியர்களுக்கு இருந்தது. இப்பொழுது அந்த மாணவியர்களுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கிறது. இந்த அரசு நமக்கு துணையாக இருக்கும், மாண்புமிகு தலைவர் தளபதி நமக்கு துணையாக இருப்பார். கரைகள் உலர்ற வரைக்கும் டன் இல்ல இருப்பார். எனவே நாம் தைரியமாக புகார் கொடுக்கலாம் என்கின்ற அந்த அச்ச உணர்வை இன்றைக்கு மாற்றி அவர்களுக்கு புகார் கொடுக்கக்கூடிய உணர்வை இன்றைக்கு இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது. அதனாலேதான் அவர்கள் தைரியமாக சென்று புகார் கொடுக்கிறார்கள். இதை எடப்பாடி பழனிசாமியாலும் பொறுத்துக் கொள்ள முடியாது, அண்ணாமலையாலும் பொறுத்துக் கொள்ள முடியாது. அண்ணாமலை இதே அட்வைஸ் மகாராஷ்டிரா மாநிலத்துக்கும் உத்தரப்பிரதேச மாநிலத்திலையும் குஜராத்திலையும் யார் வேண்டும் என்றாலும் புகார் கொடுங்கள், இந்த அரசு பாதுகாப்பு தரும் என்று சொல்லி பார்க்கட்டும். அதற்கு பிறகு தெரியும். நம்ம பாலியல் தொந்தரவு அளிக்கப்பட்ட எல்லா குற்றங்களுமே நடந்ததுக்கு அப்புறமா அரெஸ்ட் பண்றோம், ஒரு பக்கம் இருந்தாலும்
குற்றங்கள் நடந்த பிறகுதான் நடவடிக்கை எடுக்க முடியும். நடக்கிறதுக்கு முன்னால வந்து இந்த குற்றம் இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய பெருவர்கள் யாராச்சும் இருக்கீங்க, அடுத்த கட்டமா என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியுமா? உங்க மனது எனக்கு தெரியுமா? தெரியாது. ஒரு குற்றம் நடந்த பிறகு அந்த குற்றவாளியை நாங்கள் குற்றம் சாட்டப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுக்கிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியம். அதை இந்த அரசு துரிதமாக எடுத்திருக்கிறது. கடுமையான சட்டங்கள் போட்டிருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு பின்னால் தொடர்ந்து 3 வருடம் முதல் 5 வருடம் மரண தண்டனை. மரண தண்டனையை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே எதிர்க்கின்ற கட்சி. இருந்தாலும் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்து அவர்களை துன்புறுத்தினால் அவர்களுக்கு தூக்கு தண்டனை கூட விதிக்கலாம் என்கின்ற சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்ற அரசு இந்தியாவிலேயே தலைவர் தளபதியினுடைய அரசு. பெண்களுக்கு பாதுகாப்பை தருகிற அரசு இந்த அரசு தான். நம்ம வந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இது போன்ற சம்பவங்கள் கண்டனம் தெரிவித்து தமிழக அரசு விமர்சனம் பண்றாங்க. நம்ம வந்து குறிப்பா எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணால் மட்டும் வந்து அதிக அளவு அவரை வந்து குற்றச்சாட்டி நம்ம இல்லங்க. எடப்பாடி பழனிசாமி இதை தவிர வேற எதுவுமே சொல்றது இல்ல. மத்த கருத்துக்களை சொல்ற போது அதுக்கு நாங்க சொல்றோம். அண்ணாமலைக்கும் பதில் சொல்லுகிறோம், எடப்பாடி பழனிசாமிக்கும் பதில் சொல்லுகிறோம். நாங்க சொல்றோம், உங்க ஆட்சியில எல்லாம் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல. அன்னைக்கு பொள்ளாச்சியில போய் புகார் கொடுத்தாங்க. 15 நாள் 20 நாள் கழிச்சு எஃப்ஐஆர் போடுறீங்க. அப்ப அவங்களுக்கு பயம் வருமா வராதா? எனவே புகார் கொடுக்க பயந்தார்கள். இன்றைக்கு புகார் கொடுக்க அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது. அண்ணாமலை வந்து ஒருமையில பேசியிருக்காரு. அவருக்கு வந்து ஒருமை பன்மை எதுவுமே தெரியாது. IPS எப்படி படித்து விட்டு வந்தார் என்பது ஆண்டவனுக்கு தான் தெரியும். அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து செந்தில் பாலாஜிக்கு கொடுத்த அந்த ஜாமீன் வந்து ரத்து பண்ண சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல வந்து மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. அது அவங்க அன்னைக்கு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. உச்ச நீதிமன்றம் அதுக்கு உரிய தீர்ப்பை தருமே தவிர உச்ச நீதிமன்றத்தில் இருப்பதை பற்றி நாங்கள் பேச முடியாது. தமிழக அரசு செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடராரா இல்லையான்னு கேட்டு சொல்லுங்கிற மாதிரி அவங்க வந்து அதை பற்றி கருத்துக்களை நாங்கள் நீதிமன்றத்தில் சொல்லுவோம். அதை அந்த நீதிமன்றத்தில் இருப்பதை பற்றி மக்கள் மன்றத்தில் பேசுவது அழகாக. மும்மொழி கொள்கையை வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து எதிர்த்து இருக்கோம். ஆனா மும்பை இதுல வந்து ஹிந்தியை வந்து எதிர்ப்பு நாங்க வந்து ஹிந்தியை வந்து கட்டாயமா ஆக்கணும்னு சொல்லி தொடர்ந்து பாஜக தரப்புலையும் மத்திய அரசு தரப்புலையும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அதை எப்படி பாஜக தரப்புல இந்தியை நாங்க கட்டாயமாக்கலைன்னு சொல்றாங்களே தவிர இன்றைக்கு இந்தியை மறைமுகமாக திணித்துக் கொண்டிருக்கின்ற அரசு தான் பாஜக அரசு. நீங்க எதுலையும் பாருங்க. இப்ப இன்னைக்கு வந்து எல்லா ஃபார்ம்லையும் பாத்தீங்கன்னா இந்தியிலேயே வந்துருச்சு. ஒரு காலத்துல எது எல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஒண்ணும் வேண்டாம். இன்னைக்கு சைனாவை எடுத்துக்கங்க, ஜப்பான் எடுத்துக்கங்க. அங்க ஒரே மொழி தான், ஜப்பானிய மொழி, சைன மொழி தான். ஒரு மொழி படித்து அவர்கள் இன்னைக்கு உலகத்திலேயே பல பொருட்களை கண்டுபிடித்து முன்னணி நாடாக வருகிற பொழுது இருமொழி கொள்கையை வைத்துக் கொண்டு ஏன் நம்மால் முன்னேற முடியாது? ஒரே மொழி தான் அவங்க படிக்கிறாங்க. அங்க போய் நீங்க இங்கிலீஷ் பேசினா கூட டிரான்ஸ்லேட்டர் வச்சுட்டு தான் பேசணும். ஜப்பானுக்கு போனாலும் சரி, சைனாவுக்கு போனாலும் சரி, பல நாடுகள் அப்படி ஒரு மொழி கொள்கையோடு இருக்கிற பொழுது நாங்கள் 2 மொழி கொள்கையை தானே சொல்லுகிறோம். இங்கே மக்களுக்கு தமிழ், நாம் வெளி தொடர்புக்கு ஆங்கிலம். இது 2 மொழி போதுமே இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்கும். இப்ப மோடி வெளிநாடுகளுக்கு போறாரு, இந்தியா பேசுறாரு, ஆங்கிலம் தானே பேச முடியும் அல்லது டிரான்ஸ்லேஷன் வச்சுக்க முடியும். அதனால இருமொழி கொள்கை போதுமானது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை. என்ன சொல்றாங்கன்னா திமுக அமைச்சர்கள் நடத்துற ஸ்கூல்ல வந்து மும்மொழி இருக்கு, ஹிந்திலாம் இருக்கு, ஏன் அரசு பள்ளி மாணவர்கள் கிடைக்கிறாங்க? அது அந்த பள்ளிகளுடைய சிலபஸை பார்த்தா தெரியும் இருக்கா இல்லையா. அதை பத்தி 2026 வந்து மாற்றம் வரலன்னா எப்போதுமே மாற்றம் வராது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை எந்த காலத்திலும் அசைக்க முடியாது என்பதை அண்ணாமலை ஒரு மறைமுகமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். கூட்டணி ஆட்சியாளர் திமுக பலமேன்ற மாதிரி சொல்றாங்க சார். கூட்டணி திமுக தனிச்சு இதுவரை தேர்தல் தனிச்சு நிக்கிறது இல்ல. கூட்டணி ஆட்சியாளர் திமுக ஜெயிச்சு வெற்றி பெறும். 1967 கூட்டணியை அறிமுகப்படுத்திய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். கூட்டணி என்பது பலம். ஒரே ஒரு கொள்கை உடையவர்கள் நாங்க. எங்களுக்குள்ள கொள்கை இருமொழி கொள்கையா எங்க எல்லாரும் கொண்டுதான். அதுபோல எல்லா கொள்கைகளிலும் ஒத்த கொள்கையோடு தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்க கூட்டணியை சிதைக்க பார்த்தாலும் நிச்சயம் சிதைக்க முடியாது என்பதால் கூட்டணி பலத்தில் ஜெயிக்கிறோம் என்கிறார்கள். கூட்டணி பலம் எங்களுக்கு இருக்கிறது, இல்லை என்று நாங்கள் சொல்ல. ஆனா அந்த கூட்டணி பாஜகவுக்கு கிடைக்கல. அந்த ஆதங்கம் பதில் சொல்லல. அதே போல இருமொழி கொள்கை ஏத்தாதான் நிதி தருவோம்னு சொல்றது பதில் சொல்லாததுக்கு தமிழ்நாடு அரசு தொடர்ச்சி எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்றதுக்கு அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய மறைமுகமான கூட்டணி வைத்திருப்பவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இருமொழி கொள்கைக்கு சொல்ல மாட்டார். யாரையாச்சும் விட்டு சொல்லிட்டு நாங்க சொல்லிட்டோம் பாரு. அதை போல பேரிடர் நிதியை தராததற்கு கண்டனம் தெரிவிக்க மாட்டார். பாரதிய ஜனதா ஆட்சியை
இதுவரை அவர் எந்த பேட்டியிலும் கண்டிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தகுந்த ஒன்று. இதிலிருந்து மறைமுகமாக பாஜகவினுடைய உதவியை அவர் நாடுகிறார். வெளியே வந்து ஜெயக்குமாரையே யாரையாச்சும் விட்டு ஏதாச்சும் ஒரு பதிலை சொல்லிவிட்டு அதுதான் என் பதிலிட்டு போயிடுவார். ஆனால் அவர் நேரிடையாக பாஜகவை விமர்சிப்பதும் கிடையாது, தாக்குவதும் கிடையாது. சார், அவர் கேட்டது திமுக வந்து கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியுமா, போட்டி தேர்தலில் ஓட்டு ஜெயிக்க முடியுமான்னு கேட்டாரு. சார், எல்லா கட்சிக்கும் பலம் இருக்கு. எங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. நாங்க ஏன் கூட்டணி இல்லைங்கிற வார்த்தைக்கு போகணும்? எங்க கூட்டணி பலமா இருக்கு. 200 தொகுதி ஜெயிக்க போறோம் நாங்க சொல்றோம்னா கூட்டணி பலம் இருக்குங்கிறதுனாலதான். இது வரைக்கும் யாரும் 200 தொகுதி ஜெயிச்சது இல்லை. அதிமுக வழக்கு வரும்போது ரெட்டை சின்னம் பறிப்போகக்கூடிய அது ஒன்றிய அரசினுடைய திருவிளையாடல் எப்படி நடக்கும் என்று திருவிளையாடல் படித்தவர்களுக்கு தான் தெரியும்.